Okay, good morning students. Now we are going to discuss about the unit 3 lesson 7 human health and diseases. Our subtopic வந்து பாத்தீங்கன்னா antigen and antibody interactions. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகள். Antigen antibody interaction ரெண்டும் ஃபைட் பண்றதுன்னு அர்த்தம். The reaction between the antigen and the antibody is the basis for humoral immunity. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹியூமோரல் அப்படின்னா என்ன மேகநாதன்? ஹியூமோரல்னா என்ன மீனிங் வரும்? அது எந்த செல்ஸ் வந்து ஈடுபடுது? which cells are involved in the humoral immunity? T lymphocytes or B lymphocytes? Sivasankar, are you hear my voice? Okay, humoral immunity. The humoral immunity are involved or facilitated by B lymphocytes. Note பண்ணீங்க B lymphocytes. Cell mediated immunity involve ஆகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா T lymphocytes. அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ இதுதான் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்றாங்க. அப்ப எந்த செல்ஸ் இன்வால்வ் ஆகுது ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா எந்த செல்ஸ் B lymphocytes. ஓகே, the reaction between reaction வினை. The reaction between antigen and antibody occur in 3 stages. அப்போ ஒரு ஆன்டிஜனுக்கும் ஒரு ஆன்டிபாடிக்கும் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது எத்தனை ஸ்டேஜஸ் நடக்குது அப்படின்னா 3 ஸ்டேஜஸ், 3 நிலைகள்ல நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கவனிங்க, during the first stage the reaction involve the formation of antigen antibody complex. இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஆன்டிஜன் பைண்டிங் ஆகணும். அப்ப பைண்டிங் ஆகுறதா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீட் டு விசிபிள் ஈவென்ட். ரெண்டுமே சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கணும். என்ன ஈவென்ட்? லைக் பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன் சொல்லிருக்காங்க. பிரிசிபிடேஷன் தமிழ் என்ன? வீழ்படிவாதல். அப்ப எது வீழ்படிவாயிடும்? ஆன்டிஜன் டெஸ்ட்ராய் ஆகி வீழ்படிவு அடைஞ்சிடும். ரெண்டாவது அக்ளூடினேஷன். அக்ளூடினேஷன் அப்படின்னா திரிபடைதல். ஒரு பால் எப்படி திரிஞ்சு போகுது அதுதான் திரிபடைதல். அப்ப உள்ள பேத்தோஜன் என்ன செய்யும்? இந்த ஆன்டிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிஜன் மேல ரியாக்ட் பண்ணி அக்ளூடினைஸ் பண்ணிடும். அதோடைய பாடி பார்ட்ஸ் தனித்தனியா செப்பரேட் பண்ணிடும். அது அக்ளூடினேஷன்ஸ். மூணாவது ஃபைனல் ஸ்டேஜ் இன்க்ளூட் destruction of antigen or it is neutralization. கடைசி மூன்றாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா destruction of antigen. அப்ப இங்க நம்ம ஆன்டிஜன் மீன் பண்றது எது அப்படின்னா பாக்டீரியாவோ வைரஸோ, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜன். அது வந்து என்ன செய்யுது? டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஆர் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் என்ன செய்யப்படுது அப்படின்னா நியூட்ரலைஸ், அது பாக்டீரியாவோ வைரஸோ ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், விஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படுது அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 3 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேஷன் அண்ட் அக்ளூடினேஷன் நடக்குது. ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜன் அடிக்கப்படுது அல்லது அந்த ஆன்டிஜன் ரிலீஸ் பண்ண டாக்ஸிக் நியூட்ரலைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். வாட் டு யூ மீன் பை பைண்டிங் ஃபோர்ஸ்? பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன? இணைப்பு விசை தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பைண்டிங் ஃபோர்ஸ்னு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? இணைப்பு விசை. பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு விசை. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைண்டிங் ஃபோர்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா the binding force between எதுக்கு இடையில நடக்குது? the binding force between antigen and the antibody is due to 3 factors. ஒரு ஆன்டிஜனும் ஒரு ஆன்டிபாடியும் பைண்டிங் ஆகணும் அப்படின்னா அதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா 3 காரணிகள் தான் நிர்ணயிக்குது அப்படிங்கிறாங்க. so what are the factors to determine the binding force? ஒன்னு, they are closeness between antigen and antibody. ஒரு ஆன்டிஜனும் ஒரு ஆன்டிபாடி எப்படி இருக்கணும்? க்ளோஸ்னஸா இருக்கணும். ஓகேவா? நான் கோவலன்ட் பாண்ட் நான் சொல்லியிருப்பேன். வாட் டு யூ மீன் நான் கோவலன்ட் பாண்ட்? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. நான் கோவலன்ட் பாண்ட்னா என்ன?
கோவலன்ட் பாண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா the electron sharing, நான் கோவலன்ட்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது ஷேரிங் ஆகாது, ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அண்ட் அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி. ஓகேவா, ஒரு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒன்று இப்போ என்ன செய்யணும், க்ளோஸ்னஸாக இருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு நான் கோவலன்ட் பாண்ட் இருக்கணும் ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும். தே கேனாட் இன்டர்சேஞ்ச், எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணாது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கணும், அந்த ஃபோர்ஸஸ் இந்த விசை இருக்கணும். அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி, ஆன்டிபாடியோட அஃபினிட்டினா ஈர்க்கிறது, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் ஆகும், இல்லாட்டி ஆகாது. When antigen and antibody are closely fitted, antigen and antibody close ஆ fit ஆகும்போது என்ன ஆகுது, the strength of binding is great. The strength of binding is great ங்கறாங்க. Strength of binding is great. சரிங்களா, strength of binding is great. பக்கத்துல இருக்கும்போது binding force வந்து அதிகமா இருக்கும். When they are apart, binding strength is low. ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி தூரமா இருக்கும்போது பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தா லோவா இருக்கும். பக்கத்துல இருக்கும்போது ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு, தூரமா இருக்கும்போது ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கு. இதான் மீனிங். The bonds that hold the antigen to the antibody combining site are called all covalent in nature. The bonds that hold the antigen and antibody, okay, the bond na இணைப்பு. The bond that hold antigen to the antibody combining site are another non-covalent nature. Non-covalent நான் சொல்லியிருப்பேன், ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் எந்த ஒரு இன்டர்சேஞ்சும் இருக்காது, எந்த ஒரு ஷேரிங்குமே இருக்காது. These include எந்தெந்த ஷேரிங் இல்லாம பாண்ட் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் பாண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட், வாண்டர்வால் ஃபோர்ஸஸ், ஹைட்ரோபோபிக் பாண்ட். இதெல்லாம் இந்த பாண்ட்ல தான் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகுது. ஸோ இந்த பாண்டோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாகவே படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட், மின் சமநிலை இணைப்பு. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், வாண்டர்வால்ஸ் ஈர்ப்பு விசை. ஹைட்ரோபோபிக் பாண்ட், வாட்டர் மாலிகுல் இல்லாம எப்படி வந்து பைண்டிங் அக்கர்ஸ் ஆகுது, அதான் ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோஃபிலிக்னா ஒரு வாட்டர் மாலிகுல் தான் பைண்டிங் ஆகும், ஹைட்ரோபோபிக்னா என்ன செய்யுது, வாட்டர் மாலிகுல் பைண்ட் ஆகாது. Antibody affinity is the strength of the reaction between a single antigenic determinant and a single combining site of the antibody. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னா ஆன்டிஜன் நிறைய பகுதிகள் இருக்கும். ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னா அதுல நிறைய ரீஜன்ஸ் இருக்கும், ரவுண்டா இருக்குன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட்ஸ் தான் எது வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் எபிடாப் பேராடாப்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ரீஜன் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகுதுங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. அடுத்த முக்கியமானது சீஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன். சீஃப் அப்ளிகேஷன் என்ன சொல்லுவீங்க? அப்ளிகேஷன்ஸ் என்ன? வாட் டு மீன் அப்ளிகேஷன்? பயன்பாடு, முக்கிய பயன்பாடு. ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல பயன்பாடு, அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு டிட்டர்மைன் த பிளட் குரூப் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒருத்தருக்கு திடீர்னு பைக்ல போயிட்டு இருக்கும் போது இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவருக்கு பிளட் வந்து ஃபுல்லா ஊஸ் அவுட் ஆயிடுச்சு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபுல்லா இல்லாம ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வந்து பிளட் ஊஸ் அவுட் ஆனிச்சு, வெளில வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பிளட் வந்து ஏற்றுவாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து என்ன செய்யணும், பிளட் குரூப் மேட்சிங் பண்ணும். தவறான பிளட் குரூப் ஏற்றோம்னா அந்த பர்சன் வந்து இறந்து போயிடுவார். அப்போ பிளட் மேட்சிங் பண்றதுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பயன்படுது. ரெண்டாவது விஷயம், டு ஸ்டடி சீரியாலஜிக்கல் அசெட்மெண்ட் டு எக்ஸ்போஷர் டு இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். சீரியாலஜிக்கல் அப்படின்னா பிளட், புரியுதுங்களா? பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேத்தோஜன் இருக்காங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டு டெவலப் இம்யூனோஅஸ்ஸே. அஸ்ஸேனா டெஸ்ட்னா சொல்லியிருந்தேன். டு டெவலப் இம்யூனோஅஸ்ஸே ஃபார் என்னது என்ன கொடுத்துருக்காங்க, இம்யூனோஅஸ்ஸே ஃபார் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். வேரியஸ் சப்ஸ்டன்ஸ்னா
பிளட்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கொடுக்கிறோம். நாலாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன் சீரம். பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். டு டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்டன் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீசஸ். ஏதாவது டிசீசஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்காக தான் எது பயன்படுது அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வகைகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஒன்று, the reaction between soluble antigen and antibody lead to visible precipitate formation, which is called precipitin reaction. வீழ்படிவு வினைன்னு சொல்றாங்க. precipitin reaction. எந்த ஆன்டிஜன் அண்டர்லைன் பண்ணீங்க? soluble antigen. கரையக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஏற்படுகிறது? precipitin reaction சொல்றாங்க. வீழ்படிவு வினைன்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதுங்களா? சோ இந்த soluble antigen அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். antibody that bring about a precipitate formation on reaction with the antigen are called precipitin. Antibody that bring about precipitate formation on reaction with the antigen. ஒரு ஆன்டிஜனோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன அது வீழ்படிவு ஆனிச்சுன்னா அந்த ஆன்டிபாடிக்கு பேர் என்ன அப்படின்னா precipitin. ஏன்னா அதுதான் முக்கியமானது, வீழ்படிவாக்கி. whenever a particulate antigen, இங்க நம்ம soluble antigen பார்த்தோம் இல்லையா, இங்க நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தா particulate அப்படின்னா துகள் வடிவ ஆன்டிஜன் interact with antibody, ஆன்டிபாடியோட ரியாக்ட் ஆகும்போது would result in the clumping or agglutination. திரிபடைதல். கிளம்பிங்னா என்ன செய்யுது? திரிபடைதல். agglutination of the particulate antigen which is called agglutination reaction. திரிபடைதல் வினை. soluble-னா precipitation, particulate-னா agglutination. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியணும். soluble antigen எப்படி ரியாக்ட் பண்ணுது, particulate antigen எப்படி ரியாக்ட் பண்ணுது. soluble antigen precipitin reaction, particulate antigen agglutination reaction. ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பாத்துங்க. அடுத்தது the antibody involved in bringing about agglutination reaction is called agglutinin. அப்ப அந்த agglutination reactionல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? agglutinin. அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? agglutinin. இப்ப மீனிங் புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த ரியாக்ஷனோட இது கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ரெண்டு ஆப்சோனைசேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். ஸோ ஆப்சோனைசேஷன் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜன், இது பாக்டீரியான்னு வச்சுங்க. நம்ம பாக்டீரியா பாடிக்குள்ள என்டர் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆன்டிபாடி இதை சுத்தி ஒரு கோட்டிங் ஓவரை கொடுத்துருது. இதை சுத்தி என்ன செஞ்சது? கோட்டிங் ஓவர். அப்ப இந்த பாக்டீரியா பாடிக்குள்ள எங்க போனாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் உள்ள செல்ஸ் இது இந்த ஆன்டிஜன் என்ன செய்யுது? ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒரு ஆன்டிஜனை சுத்தி கோட்டிங் ஓவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஆப்சோனைசேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். புரியுதுங்களா? நான் ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன். ஒரு ஊருக்குள்ள திருடன் வந்துட்டான். திருடன் மேல நம்ம என்ன செய்வோம்? பெயிண்ட் ஊத்திடுறோம். அப்படின்னா நம்ம சவுண்டு போட்டு சொல்லிடுறோம், மஞ்சள் கலர் பெயிண்ட் ஊத்திருக்கான், பெயிண்ட் ஊத்திட்டு ஓடுறவன் திருடன்னா. அப்ப அவனை போய் என்கொயரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, எடுத்துனா அடிதான். ஊர்ல உள்ள மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவன் தான் திருடன்னு சொல்லிட்டு. அப்ப அதே போலதான் நம்ம பாடிக்குள்ள ஒரு பேத்தோஜன் ஒரு ஆன்டிஜன் வரும்பொழுது ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அது மேல சுத்தி என்னத்தை ஏற்படுத்துது? ஒரு கோட்டிங் ஓவரை ஏற்படுத்துது. இதுக்கு பேர் தான் ஆப்சோனைசேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். So it is the process by which the pathogen is marked. மார்க்னா அடையாளம் காணப்படுது. marked of ingestion and destruction by the phagocyte. phagocyteால என்ன செய்யப்படுது? அடையாளம் காணப்படுது. Opsonization involve the binding of the opsonin. opsonin அதுக்கு பேர் என்னது? ஆன்டிபாடி to a receptor on the pathogen. அதோட செல் மெம்பரின். இங்க pathogen ஆன்டிஜன்.
அப்ப ஆப்சோனைசேஷன்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஆன்டிஜனோட ஒரு எது பைண்ட் ஆகணும், ஆன்டிபாடிஸ் போய் பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆப்சோனின் பைண்ட் டு த மெம்பரேன் phagocytes ஆர் என்னது attracted to the pathogen. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆப்சோனின் வந்து பைண்ட் ஆயிடுச்சு. இப்ப யாரு அது அட்ராக்ட் பண்ண அப்படின்னா ஆன்டிபாடி அட்ராக்ட் பண்ணும். அந்த ஆன்டிபாடி வந்து இந்த எதை அழிச்சிடும், இந்த ஆன்டிஜனை அழிச்சிடும். இதான் நடக்குதுங்க. So opsonization is a process in which pathogens are என்னது coated. இங்க பாத்து டயகிராம் பாத்தீங்கன்னா தெரியும். Pathogens are என்னது coated. Coatedனா மேல ஒரு ரவுண்ட் ஆக்கப்படுது with the substances called an என்னது opsonin, marking the pathogen out for destruction by the immune system. அதுக்கப்புறம் நம்ம பாடியில உள்ள மேக்ரோஃபேஜ் அதை அடையாளம் கண்டு அழிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. This result in a much more efficient phagocytosis. Phagocytosis எழுதுங்க. Phagocytosis என்னது செல் விழுங்குதல். Phagocytosis என்னது செல் விழுங்குதல்னு பேரு. அப்ப செல் விழுங்குதல் அப்ப எந்த phagocyte செல்ல அதாகுதுன்னா மேக்ரோஃபேஜ். இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். So macrophage act as a என்னது phagocytic செல்னு சொல்றாங்க. விழுங்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் என்னது phagocytic செல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the neutralization reaction. நியூட்ரலைஸ் என்ன அர்த்தம், சமநிலைப்படுத்தப்படுகிறது. நியூட்ரலைஸ் என்னது சமநிலைப்படுத்துதல், நியூட்ரலைஸ். So the neutralization reaction are the reaction of antigen antibody that involve the elimination of harmful effect of bacterial exotoxin or virus by the specific antibody. ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபாடி என்ன செய்யுது அப்படின்னா பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம பாடிக்குள்ள ஒரு டாக்ஸிக் ஒரு விஷத்தை செக்ரேட் பண்ணுது, நச்சுவர். அந்த விஷத்தை நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஆன்டிபாடி எலிமினேட் பண்ணுது. அப்ப எலிமினேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைஸ் சமநிலைப்படுத்தப்படுதல். அந்த டாக்ஸிக் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, these neutralizing substances யாரு ஆன்டிபாடி ஆர் known as antitoxin. அப்ப அந்த ஆன்டிபாடில இருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸிக் அந்த இதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிடாக்சின். டாக்ஸினுக்கு எகென்ஸ்டா இருக்கிறதுனால ஆன்டினா எகென்ஸ்ட், அந்த டாக்ஸினுக்கு எகென்ஸ்டா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க ஆன்டிடாக்சின்ஸ். This specific antibody is produced by the host cell is in response to a bacterial exotoxin or corresponding toxoid inactivated toxin. ஏதோ நம்ம பாடிக்குள்ள பாக்டீரியா போய் டாக்ஸின் சிந்தசிஸ் பண்ணாலோ இல்ல வேற ஒரு மாலிகுல்ஸ் போய் டாக்ஸினை சிந்தசிஸ் பண்ணாலோ நம்ம ஆன்டிபாடிஸ் அதை என்ன செய்யுது நியூட்ரலைஸ் பண்ணுது. அப்ப ஆன்டிபாடில இருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிடாக்சின்ஸ். பாக்டீரியால இருந்து வரக்கூடியது டாக்சின்ஸ். இதை மைண்ட்ல செட் பண்ணீங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் அர்த்தம் சமநிலைப்படுத்தப்படுதல். எல்லோவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைரஸ், அந்த வைரஸை நியூட்ரலைஸ் பண்றது ஆன்டிபாடி. அக்ளூடினேஷன் திரிபடைய செய்தல், அது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலேட் ஆன்டிஜன் துகள் வடிவ ஆன்டிஜனை திரிபடைய செய்து இது ஆன்டிபாடி. பிரிசிபிடேஷன் அது சாலிபிள் ஆன்டிஜன் கரையக்கூடிய ஆன்டிஜன், அது ஆன்டிஜன் மாலிகுல் அதை என்ன செய்யுது பைண்ட் பண்ணி அதை பிரிசிபிடேட் வீழ்படிவாக்கிறது. காம்பனன்ட் சிஸ்டம் காம்ப்ளிமெண்ட் என்னது மாலிகுல். கவனிங்க, இது ஃபாரின் செல்லு, இது ஹோல். இந்த ஹோல் வழியா என்ன செய்யுது அப்படின்னா அது நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. அது என்ன செய்யப்படுது நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். அப்போ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஓகே, த நெக்ஸ்ட் ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட்டோசிஸ்னா என்ன சொன்னேன் நான்? ஃபேகோசைட்டோசிஸ்னா விழுங்கு செல்கள். ஃபேகோசைட்டோசிஸ்னா என்னது விழுங்கு செல்கள். இன்ஃப்ளமேஷன் என்னது வீக்கம். செல் லைசிஸ்னா செல் என்ன செய்யுது லைசிஸ் உடைஞ்சி அதை வந்து பார்த்தோன்னா அந்த டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஓகே, அதுதான் அந்த மீனிங் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ல நேச்சுரலா இருக்கு. இந்த ஆன்டிஜன் எப்படி விழுங்குது பாருங்க. இதுதான் விழுங்கு செல்கள், பாகோசைட்ஸ். ஓகே ஓகே. தென் நெக்ஸ்ட் வேக்சின். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். வேக்சின் என்ன சொன்னோம் அப்படின்னா தடுப்பூசி, தடுப்பு மருந்து. So a vaccine is a biological preparation that provide active acute immunity to a particular disease or resemblance of a disease causing microorganism, and it is often made from weakened. இதான் முக்கியமானது. ஒரு நோய்க்கு எதிராக உயிரியல் முறையில் பயன்படுத்தப்படும் தடுப்பு மருந்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின். அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இங்க தான் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்கு. வீக்கண்டு வலிமை குறைந்த, ஆக்சினியேட்டட் கொல்லப்பட்ட, ஆர் கில்லுன்னு சொல்றாங்க மைக்ரோப்ஸ், அல்லது அது வெளியேற்றக்கூடிய நச்சு, ஆர் ஆன் இட் இஸ் சர்ஃபேஸ் புரோட்டீன். உள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லாம அந்த சர்ஃபேஸ் புரோட்டீனை மட்டும் வச்சு நம்ம வேக்சினை உருவாக்கலாம். சரிங்களா? இந்த வேக்சின் என்ன செய்து பாடிக்குள்ள போனோம்னா டு டீச், நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது அவர் பாடி ஹவு டு டிஃபைன் இட் செல்ஃப் வென் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா இன்னவேட் இட். அப்போ ஒரு இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், ஒரு வலிமை குறைந்த ஒரு மருந்து, ஒரு பாக்டீரியாவோட டாக்ஸினா இருக்கலாம், இல்ல பாக்டீரியாவோட புரோட்டீனா இருக்கலாம், வைரஸோட புரோட்டீனா கூட இருக்கலாம். அது வலிமை குறைந்தது இல்லை கொல்லப்பட்டது. அதை நம்ம தடுப்பு மருந்தா எடுக்கும்பொழுது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு சொல்லி கொடுக்குது எப்படி ஒரு ரியல் பாக்டீரியா ரியல் வைரஸ் வந்தா எப்படி தடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா போலியோ வைரஸ், அம்மை வைரஸ், இதுக்கெல்லாம் நம்ம வேக்சின் நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த வேக்சின் எப்படி தயாரிக்கப்பட்டது? வலிமை குறைந்த கொல்லப்பட்ட அதனுடைய புரோட்டீனை மட்டும் கொண்ட இதுதான் அது. அப்ப அந்த வேக்சின் நம்ம அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து டேஞ்சரஸா மாறிடும். Vaccine delivered only very little amount of inactivated or weakened viruses. அப்ப அந்த வேக்சின் என்னத்தை வெளியேற்றுது அப்படின்னா inactivated செயலற்ற தன்மை கொண்ட, weakened நலிந்த வைரஸஸ் தான் உள்ள அனுப்புது. அது போய் டிசீஸை காஸ் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஆர் பாக்டீரியா இருக்கலாம், அது பார்ட் ஆஃப் தம், அதோட ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸா இருக்கலாம். This allow immune system to recognize the organism without actually expressing the disease. அது உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை அடையாளம் கண்டு அதை என்ன செய்யுது வந்து பாத்தீங்கன்னா அதை எலிமினேட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குது. Some vaccine need to be given more than once. சில வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வச்சா வராது, more than once நிறைய தடவை அந்த வேக்சின் நம்ம வந்து எடுத்துக்கணும். நிறைய டைம் நம்ம அந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் பேர் பூஸ்டர் வேக்சின் சொல்லுவாங்க. To make sure immune system can overcome a real infection in future. எதிர்காலத்துல உண்மையான தொற்று வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின்ஸ் நம்ம போடுறோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. The next வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் இனிஷியேட் த இம்யூனைசேஷன் ப்ராசஸ். வேக்சின் வந்து என்ன நோய் தடுப்பாற்றல் திறனை அதிகப்படுத்துது. The vaccine are classified as first, second, third generation vaccine. மொத்தம் 3 ஜெனரேஷனா வேக்சின்ஸ் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சினா பாரு, it is further subdivided into live attenuated vaccine, உயிருள்ள இருக்கக்கூடிய வேக்சின், கில்டு வேக்சின் கொல்லப்பட்ட வேக்சின், இன்னொன்னு டாக்ஸாய்டு. 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சினை 3ஆ பிரிக்கிறாங்க. லைவ் attenuated வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸாய்டு. லைவ் attenuated வேக்சின் யூஸ் த weakened நலிவடைந்த அல்லது attenuated aged less virulent form of the virus. ஃபுல் கெப்பாசிட்டி உள்ள வைரஸ் கிடையாது, நலிவடைந்த வைரஸை நம்ம பாடியில் அனுப்புறோம், அது போய் இம்யூன் பவர் அதிகப்படுத்தும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீஸ்லஸ், மம்ஸ், ரூபெல்லா எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க வேக்சின், அண்டு என்னது வெரிசெல்லா சிக்கன் பாக்ஸ் வேக்சின். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. Killed inactivated vaccine are called என்னது inactivated by, அது எப்படி அதை வந்து inactivate பண்றோம் அப்படின்னா by the process called என்னது heat and other method வச்சு இது பண்றோம். அப்படி பண்ணோம்னா சாக்ஸ் போலியோ வேக்சின் இப்படி தான் தயாரிக்கிறாங்க. 3வது வந்து பார்த்தோம்னா டாக்ஸாய்டு வேக்சின் contain a toxin, விஷம் மட்டும் தான் இருக்கும், or chemical secreted by the bacteria or virus. பாக்டீரியா வைரஸ் வைரஸா சரியா பாக்டீரியா வைரஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ் வச்சு தான்
அதை நம்ம டிசீஸை கியூர் பண்ணோம் அப்படின்னா அது பேர் டாக்ஸாய்டு வேக்சின். They make us immune system to harmful effect of the infection. ஓகேவா? நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு எஃபெக்ட், ஒரு இன்ஃபெக்ஷன் வராம ப்ரொடெக்ட் பண்றது தான் அதோடைய முக்கியமான வேலை. இன்ஸ்டெட் டு த இன்ஃபெக்ஷன் இட்செல்ஃப், இன்ஃபெக்ஷன் ஏற்படாம இன்ஃபெக்ஷன் வந்தா எப்படி டிசீஸை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த வேக்சின் சொல்றதுதான் டாக்ஸாய்டு வேக்சின். டாக்ஸாய்டு வேக்சின் ஒன்றும் கிடையாது, டாக்ஸின் விஷமா இருக்கலாம் அல்லது கெமிக்கலா இருக்கலாம். அது யார் செக்ரேட் பண்றா? பாக்டீரியா ஆர் வைரஸஸ். அதுதான் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு சொல்லி கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி வேக்சின், டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டானஸ். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் பாருங்க. So it is contain the pure surface antigen of another pathogen. அதோட வெளிப்புறம் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஓகேவா? கரண்ட் சீசனல் ஃப்ளூ வேக்சின், ஓசிபாக்ஸ் வேக்சின், ஸ்டெயின் ஆஃப் என்னது ஸ்பெசிபிக் என்னது ஸ்டெயின் ஆஃப் ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஆன்டிஜன். இதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். உள்ள ஹைலி கன்சர்வ்டு இன்டர்னல் ஆன்டிஜன் நியூக்ளியோ புரோட்டீன் நம்ம எடுக்கிறதே கிடையாது. இதை வச்சு நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ அது உள்ள போனோடனே இதே மாதிரி செல்லு நம்ம பாடிக்குள்ள வந்தோடனே இம்யூன் சிஸ்டம் என்ன செஞ்சுக்கோம்? ஓ, இதே மாதிரி சர்ஃபேஸ் நம்ம ஃபைட் பண்ணிருக்கோம், ஆக்சுவலி இது வைரஸ், நம்ம அதை எலிமினேட் பண்ணணும், அதை எலிமினேட் பண்ணோம். ஓகே. தேர்டு ஜெனரேஷன் வேக்சின். தேர்டு ஜெனரேஷன் வேக்சின் என்ன அப்படின்னா, third generation vaccine contain the purest and the highest potentially vaccine which are synthetic in generation. ஓகேவா? தூய்மையாகவும் மென்மையாகவும் உயிரியல் முறைப்படி உற்பத்தி செய்த ஒரு இதுதான் வந்து பார்த்தா தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். இதுதான் ரொம்ப நல்ல வேக்சின். The latest evolution in the vaccine, DNA vaccine or recombinant vaccine. இப்போ வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ வச்சு நம்ம நிறைய வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் வேக்சின் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல பாருங்க நேச்சுரல் லிவ் வேக்சின், இயற்கையா உயிரில் இருக்கக்கூடிய வேக்சின். இது வந்து பார்த்தோன்னா லைவ் பேத்தோஜன். ஓகேங்களா? இது ஆக்டினேட்டட், இது வந்து வீக் பண்றோம், வீக் பண்ணிட்டு பாடிக்குள்ள அனுப்புறோம். ஆக்டினேட்டட் நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம் ஆஃப் வேக்சின், இது வேக்சினா பயன்படுது. அடுத்தது லிவ் ஆக்டினேட்டட், இதான் இதை பார்த்தோம். இது வந்து பார்த்தா நேச்சுரல் லிவ் வேக்சின், இயற்கையாவே இருக்கும், அந்த டிசீஸை காஸ் பண்ண முடியாது. லிவ் பேத்தோஜன், அதை இன்ஆக்டிவேஷன் பண்றோம், இன்ஆக்டிவேஷன் கில்லிடு பேத்தோஜனா மாத்தி வேக்சினா அனுப்புறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின், அது என்னவா மாறுது அப்படின்னா டாக்ஸாய்டா மாறுது. டாக்ஸாய்டுனா வேக்சின். புரியுதுங்களா? So vaccine therapy is the method of use of the vaccine for treatment of diseases. வேக்சினை நம்ம நோய்கள் வராம தடுக்கிறதுக்காக பயன்படுத்தும் முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினோ தெராப்பி. தெராப்பினா ட்ரீட்மெண்ட். டாக்டர் எட்வர்ட் ஜெர்னர் prepared first vaccine for the small pox. பெரியம்மைக்கு ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்ச தடுப்பூசி வேக்சின்னா டாக்டர் எட்வர்டு ஜெர்னர். போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டாக்டர் ஜோனஸ் சால்க். டாக்டர் ஜோனஸ் சால்க் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலியோவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சவர்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம். டாக்டர் ஆல்பர்ட் என்னது செவரின், அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? லிவ் வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. லிவ் வேக்சின்ஸ். அப்ப லிவ் வேக்சினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கண்டுபிடிச்சது யாரு? லிவ் வேக்சினை கண்டுபிடிச்சது யாரு? லிவ் வேக்சின் கண்டுபிடிச்சது யாரு? தெரியலையா? லிவ் வேக்சின் are identified by Louis Pasteur. Albert Sabrin live attenuated polio vaccine. Louis Pasteur வந்து பார்த்தா discovered vaccine against என்னது rabiesக்கு against அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. anthrax and cholera. PCG vaccine was first developed by யாரு? Calment and Gorin against tuberculosis TB in France in the year of 1908. So இதான். So vaccination and immunization. வேக்சின் நோய் தடுப்பாற்றல் மற்றும் இம்யூன் பவரை அதிகப்படுத்துதல். புரியுதா? இதை வந்து பார்த்தா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இதெல்லாமே. ஓகே. வேக்சினேஷன் அண்ட் என்னன்னு என்னது இம்யூனைசேஷன், இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே.